வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ரக் பற்படாகம். ஓல்டன்லாண்டியா கொரிம்போசா. காட்டுச் சாயவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பான் பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபீவர், கோல்டு இது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல மருந்துங்க. இது அப்படியே நம்ம ஃபுல் செடியவே நம்ம பயன்படுத்தலாம். காய்ச்சி கஷாயமா நம்ம குடிக்கலாம். சிக்கன் குனியா ஃபீவர்ல இருந்து, அப்புறம் டெங்கு, அப்புறம் லிவர்ல வரக்கூடிய அந்த மஞ்சள் காமாலை இது எல்லாத்துக்கும் இது ஒரு அருமருந்தா இருக்குங்க. உங்களுக்கு உங்களோட நரம்பு மண்டலத்தை இது ஒரு நல்ல ஒரு சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு திறமை இருக்குங்க இந்த செடிக்கு. உங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு, அதீத தாகமா இருக்கு அப்படின்னா இந்த செடிய நம்ம கஷாயம் பண்ணி நம்ம குடிக்கலாம். பசி இல்ல அப்படின்னும்போது இத நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வயித்துல பூச்சிகள் இருக்கு அப்படின்னும்போது இத நம்ம அடிக்கடி நம்ம குழந்தைங்களுக்கு கூட நம்ம குடுக்கலாம். அதுக்கப்புறம் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் இது ரொம்பவே பயன்படும். உடம்புல இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் இது வெளியில தள்ளிடும். உங்களுக்கு யூரின் ரொம்ப எரிச்சலா போகுது அப்படின்னும்போது உங்களுக்கு இது ஒரு நல்ல பயன்பாடா இருக்கும். நீங்க இந்த கஷாயத்த குடிக்கலாம். லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 20லேருந்து 30 எம்எல் வரைக்கும் நீங்க இத குடிக்கலாம். இதுல சூர்ணமாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆயுர்வேதத்துல இதனோட பயன்பாடு ரொம்ப அதிகங்க. இது பற்படக அரிஷ்டம், அதுக்கப்புறம் கஷாயம், பாச்சனாமிருத கஷாயம், அதுக்கப்புறம் பஞ்சதிக்த அரிஷ்டம் இதுலலாம் இது ஒரு முக்கிய மூலக்கூறா பயன்படுத்துறாங்க. இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நன்றி, வணக்கம்.